வெல்கம் டு ஜெரோபைட் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம இந்த ஒரு டிக்கெட் கம்ப்ளைண்ட் வந்து எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கஸ்டமர் நேமையோ இல்லை அவங்களோட மொபைல் நம்பரோ நம்ம டைப் பண்ணும் பொழுது அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அது மூலயமா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். இன்னொன்று அதர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட ஆட் நியூ கால், அதாவது அந்த கஸ்டமர் உங்களோட கஸ்டமராகவே இல்லாத பட்சத்தில் கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அவங்கள எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நம்ம உள்ளே ஏற்றிட்டோம் அப்படின்னா அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராய்ஜான் தாமஸ்ன்ற ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நேமை நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கும் பொழுது இங்கே சர்ச்சில் போயிட்டு ஒரு டபுள் டிக் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட டேட்டா பேஸ் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகும்போது இங்கே போய் இந்த ப்ராடக்ட் மல்டி ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ராடக்ட்டில் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த ப்ராடக்ட்டில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் யூபிஎஸ் பேட்டரியில் தான் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா இங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ டேக் ஏ கம்ப்ளைண்ட் அப்படின்னும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த கால் எப்போ போய் அட்டன் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி நியர்பை இன்ஜினியர் யார் இருக்காங்க, அந்த லொக்கேஷன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நியர்பை இன்ஜினியர் யார் இருக்காங்க, அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியர்பை கஸ்டமர் வேறு யார் இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு இதில் ஷோ ஆயிடும். இதில் போயிட்டு நம்மளோட பிஸ்னஸ் டைப் எது, இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டு, இப்போ யூபிஎஸ் பேட்டரினா நம்ம யூபிஎஸ் பேட்டரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆன்சைட் ஃபீல்டில் போயிட்டு தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபீல்டில் ஆன்சைட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இவங்க வாரண்டி அவுட் ஆஃப் வாரண்டி இது ஆட்டோ செலக்ட் ஆயிரும். ஸோ உங்கள் ஏஎம்சியில் இருக்கனால இது ஏஎம்சின்றது உங்களுக்கு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கால் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே கால் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க நேமு, என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க கஸ்டமர்கிட்ட. இப்போ பேட்டரி தான் எனக்கு ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா பேட்டரி ப்ராப்ளம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கால் கோஆர்டினேட்டர் நேம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஜினியர் யார், அந்த நியர்பை இன்ஜினியர் யார் இருக்காங்களோ இல்லை இங்கேருந்து தான் யாராவது ஒரு ஆள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியர் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு இங்கே கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு மட்டும் எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கால் லாகின் ஆகி உங்களுக்கு ஓப்பனில் வந்துட்டு ஒரு கால் ஆட் ஆகி வந்து நிற்கும். ஸோ 34 அப்படின்னு முன்னாடி 33 இருந்தது, இப்போ 34 அப்படின்றது ஓப்பன் காலில் வந்துடும். ஸோ இது ஒன் வே ஆஃப் த கால் ரெஜிஸ்டர்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர் வரும்பொழுது இங்கே கால்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு ஆட் நியூ கால் கொடுக்குறீங்க. ஸோ ஆட் நியூ கால்னும் போது அவங்க நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமராகவே இருந்திருக்க மாட்டாங்க. நியூ கஸ்டமராக வரும்பொழுது அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட டேட்டா பேஸ், அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து ப்ராடக்ட் கஸ்டமர் டேட்டா பேஸ், அவங்க நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அதில் எப்படி கம்ப்ளைண்ட் லாகின் பண்ணணுமோ அதே மாதிரி பிஸ்னஸ் டைப்போ என்ன சர்வீஸ் டைப்பு கால் நேச்சர் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் என்ன ஆயிரும்னா கம்ப்ளைண்ட் லாகின் ஆயிடும். ஸோ 2 ஸ்டெப்பில் வந்துட்டு 2 டைப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.